ஐயா, என் பொண்டாட்டி இறந்து போயிட்டா ஐயா. அவளை நிம்மதியா அடக்கம் பண்றது கூட என்கிட்ட சல்லி காசு இல்லை ஐயா. எனக்கு உப்மா அப்புறம் பூரி. உனக்கு ராதா? உப்மா பேசுறத. அட எனக்கும் அதான் பிடிக்கும். சொல்லுங்க சார். 2 plate உப்மா பேசுறத், 1 plate பூரி, 1 plate உப்மா. ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே. How much? 480 சார். 430 தானே ஆச்சு? இல்ல மேடம், 480. ரெண்டு உப்மா பேசுறட்டு 160, பூரி உப்மா 80 rupees, ஒரு ஐஸ்கிரீம் 50, இன்னொரு ஐஸ்கிரீம் 60, இன்னொரு ஐஸ்கிரீம் 80. அப்போ டோட்டல் 430 தானே? சாரி சார், மேடம் சொன்னது தான் கரெக்ட். பில்லு போடும்போது ஏதோ தப்பா இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். பேலன்ஸ் டிப்ஸா வச்சுக்கோங்க சார். ராதா, இந்த ரேட்ஸ் எல்லாம் உனக்கு எப்படி அவ்வளவு கரெக்டா தெரியும்? இப்பதானே மெனுவை படிச்ச. இது மட்டும் இல்ல, எல்லா ஐட்டம்ஸோட ரேட்டையும் பிரெயின்ல ஃபிக்ஸ் பண்ணிட்ட. ஒரு வாட்டி படிச்சா போதும், மறக்கவே மறக்காது. I can't believe this. ராதா, you are great. ராதா, நீ லைஃப்ல என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? பெருசா ஒண்ணும் இல்லக்கா. எனக்கு அம்மா, அம்மாவுக்கு நான், அவ்வளவுதான். அது இல்ல ராதா, பர்சனலா உனக்குன்னு ஐ மீன் உனக்கு இப்படி ஆனா நல்லா இருக்கும்னு ஏதாவது சாதிக்கணும்னு எய்ம், ஃபீலிங் அது மாதிரி எதுவும் இல்லையா? சொல்றதுக்கு நீ தயக்கப்படுற. அவங்க குணமானா போதும், அதை தவிர வேற எதுவும் இல்லக்கா. அது எல்லாத்தையும் விடு. சொல்லு, உன் டார்கெட் என்ன? சொல்லு ராதா. டாக்டர் ஆகணுங்கிறது தான் என் ஆசை. நான் ஏதோ பேராசைப்படுறேன்னு நினைச்சுக்காதீங்கக்கா. என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க அம்மாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக, அப்பாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக எவ்வளவோ தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் உங்கள மாதிரி ஒரு அக்கா கிடைக்க மாட்டாங்கல்ல. அதுக்குதான் நான் டாக்டர் ஆயிட்டு அவங்க கண்ணீர் எல்லாத்தையும் துடைக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்ப எங்க போலான்னு சொல்லு. சினிமாக்கு போலாமா? ஸ்னோவலுக்கு போலாமா? பார்க்குக்கு போலாமா? எனக்கு புக்ஸ் வேணும் அக்கா. நான் டாக்டர் ஆகணும்னா அதுக்கு தேவையான புக்ஸ் வேணும்ல. ஐயோ, இவங்க கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு டாக்டர். அக்கா, நான் போய் அம்மாக்கு குங்குமம் எடுத்துட்டு வரேன். சரி. அக்கா, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனிமே அம்மாவை பத்தி எந்த பயமும் இல்ல. என் பாரம் எல்லாத்தையும் பாபா மேல வச்சுட்டேன். எனக்கு எந்த சம்மதமும் இல்ல. எல்லாத்தையும் பாபாவே பாத்துக்குவாரு. ராதா, உனக்கு டாக்டர் ஆகணும் தானே ஆசை? உன்னை டாக்டர் ஆக்கின்னு பாபா கிட்ட நீ கேட்கலையா? அது உன்னோட ஆம்பிஷன் இல்லையா? கரெக்ட் தான், ஆனா அப்படி கேட்க கூடாதா. அம்மா சொல்லிருக்காங்க, கடவுள் கிட்ட மத்தவங்களுக்காக வேண்டினாதான் கச்சிதமா முடிப்பாருன்னு சொல்லிருக்காங்க. நம்ம ஏம்காக வேண்டினா சரி பாத்துக்கலான்னு விட்டுடுவாரா. நமக்காக வேண்டினா சரி இப்ப பாக்கலாம் அப்புறம் பாக்கலான்னு காதுல கூட வாங்க மாட்டாரா. எனக்காக நான் வேண்ட மாட்டேன். அம்மாவுக்கு குணமானா போதும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மாவுக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கே ரொம்ப டென்ஷனா இருக்கு. அட் தி சேம் டைம் உன்னை பார்க்கும்போது பொறாமையா கூட இருக்கு. இப்படி சிரிச்சுக்கிட்டே உன்னால எப்படி இருக்க முடியுது? என் பாரத்தெல்லாம் பாபா மேல வச்சுட்டேனே. நீங்க கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு தைரியம் வந்துருச்சு. ஆசைப்பட்டது கூட கிடைக்காம இருந்தது. படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். நீங்க எங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எதுவுமே இல்ல, ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப ஆசைப்பட்டல, அது எல்லாம் இப்ப வேணும்னு நினைக்கிறேன். எல்லாம் உங்களாலதான். She is no more. ஹலோ,